ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 16 அதிகாரம் 8 வசனம். Proverbs chapter 16 verse 8. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக மனிதர்கள், உலக மனிதர்கள் அநியாயமாக வருமானத்தை தேடிக்கொள்கிறார்கள். அதனால அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடுகிறது. There are people, they earn their wealth and money by unrighteous things of the world. They do many kinds of unrighteous things and they earn a lot of money. But we should understand those people, they will not have peace in their life. They will not have a good sleep in their life. They may look like they are rich, they are wealthy, but they will be caught by the government authorities very soon. We have to be very careful. Whoever it is, even if you earn a little, but earn with the righteous manner, God will bless you. You will not be in trouble. Your children will not be in trouble. You will end up your life in heaven. We need to understand that. The life what we are living in this world is temporary. Whether you are rich in this world, whether you are poor in this world, doesn't matter. Lazarus was a poor man, but there was a rich man. Lazarus was taken into paradise by the angels after his death. But the rich man, he went to hell to spend his eternity in hell. There are times people, those who earn their wealth and money by unrighteous doings of the world. என்னுடைய பிள்ளைகளே, அநியாயம் செய்து அநியாயமாக தங்களுடைய பணத்தை சம்பாதிக்கிறவர்கள், சொத்து சுகங்களை சம்பாதிக்கிறவர்கள் ஆபத்தில் மாட்டிக்கொள்வார்கள். அதே சமயம் அப்படிப்பட்ட யாராவது இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் இயேசுவிடம் வந்து விடுங்கள். சகேயு என்ற மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது அவன் அநியாயமாய் சேர்த்த தன்னுடைய சொத்தை பாதிக்கு பாதி ஏழைகளுக்கு கொடுத்தான். தன் லஞ்ச பணத்தில் 4 மடங்கு அந்த மக்களுக்கு அதை திருப்பி கொடுத்தான். அது நிமித்தம் அந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்தது. If you want salvation in your house, don't worry. Receive Jesus as your personal savior. Whatever you have earned unrighteously, give it back to those people and ask pardon. Our Lord Jesus is going to forgive you and He is going to give you the heavens. Dear children of God, those who are doing righteous people, be of good cheer. God is with you. Don't worry about how rich you are in this world. You are rich in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் கிறிஸ்துவிலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். நீங்கள் தரித்திரர்கள் அல்ல, நீங்கள் பரலோகத்திற்குரியவர்கள். மகிழ்ச்சியா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் கொஞ்ச வருமானத்திலும் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ்ந்து உம்முடைய சமூகத்திலே வந்து இளைப்படைய, உம்முடைய சமூகத்திலே வந்து அவர்கள் ஆறுதல் அடைய கர்த்தாவே உதவி செய்தர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.